ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, இப்போ ஒரு புது இடத்துல போயிட்டாங்க, அந்த பழைய இடத்துக்கு திருப்பி வரதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா? தாராளமா இருக்கே. என்ன அப்படின்னா, இது ஸ்லோகம் சொல்ற பத்தி பிரச்சனை இல்ல, இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட சொல்லணும். ஓகேவா? அதோட இல்லாம லலிதா சஹஸ்ரநாமத்திலே இந்த ஸ்லோகம் வேணும் அப்படிங்கறது வேற நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல ரொம்ப அருமையா லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல இருக்கிற அந்த நாமாவை டெய்லி 108 தடவை பாராயணம் பண்ணி சொன்னோம்னா நம்மளுக்கு பிடிக்காத இடத்துல இருந்து பிடிச்ச இடத்துக்கு வந்துடலாம். சொல்லலாமா ஸ்லோகம்? சுமேரு மத்ய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா ஸ்ரீமன் ஸ்ரீநகரத்துல இருக்கா. அதோட இல்லாம எங்க இருக்கான்னா அவளோட லலிதாம்மாவோட வீடு எது தெரியுமா? சிந்தாமணி அப்படிங்கிற மணியால ஆன அவளோட கிரகம். ஓகே, சிந்தாமணி அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? சிந்தாமணி கிரகாந்தஸ்தா அப்படின்னு. பொதுவா இந்த சிந்தாமணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, மணிலேயே ரொம்ப சிரேஷ்டமான மணி, கேட்டதெல்லாம் கொடுக்கற மணி. அப்படி சிந்தாமணி கிரகாந்தஸ்தால இருக்கிற அந்த லலிதா இருக்கிறதுனால அம்மா கேட்டதை கொடுக்கும். வீட்டுல நீ இருக்க, நான் என்ன கேட்கிறேன்னா இருந்த இடத்துக்கே திருப்பி போகணும்னு கேட்கிறேன். அதனால அந்த அருளை வந்து எனக்கு கொடுன்னு சொல்லி இந்த சிந்தாமணி கிரகாந்தஸ்தா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நாமத்தை 108 சொன்னா கண்டிப்பா இந்த ஆசைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பூர்த்தி ஆயிடும்.